நாம் எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அதில் 12லேருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கலாம். எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமென். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏன் அவர் நகர வாசலுக்கு பாடுபட்டார்? ஆண்டவர் ஏன் பாடுபட்டார் என்றால், இயேசுடைய எல்லா வாழ்க்கையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அவர்கள் அந்த தீர்க்கதரிசனத்தில் நிறைவேற்றினாங்க. எல்லா வார்த்தையும் தீர்க்கதரிசனங்கள்லாம் இயேசு நிறைவேற்றினாங்க. ஏன்னா பாளையத்துக்கு புறம்பே அங்கே அவர் பாடுபட வேண்டியிருந்தது. அந்த ஆதி நாட்களில் ஏன் அந்த பாளையத்துக்கு புறம்பே இவர் அங்கே போனார்னா, என்னாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னாடியே இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டது நோக்கம், அவர் நிந்தையை சுமந்து அங்கே போனதனுடைய நோக்கம், இதெல்லாம் ஏன்னு சொன்னாக்கா, அந்த நாட்களில் இருந்த தேவ ஆலயத்தில் ஆசாரியர்கள் அவள் வைத்திருந்த ஏராளமான எல்லா பணிமுட்டுகள் ஆலயத்தில் உள்ளதும் ஆசாரியர்கள் எல்லாருமே பலி இல்லாமல், அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எதுவுமே சுத்தமாக்கப்பட முடியாது. அவள் எதோ செய்யலாம், வெள்ளினாலோ பொன்னினாலோ விலையேறப்பட்ட கற்களினாலோ எத்தனையோ அலங்காரமானதோ அழகானதோ எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் கூட சுத்தமாக்குவதற்கு ரத்தம் இல்லாமல் அதை சுத்தமாக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு இரத்தம் சிந்துதல் வேணும். இதனுடைய அடிப்படையில் இதை நம்ம புரிந்து கொள்ளும்படிக்காக தான் இயேசுவும் அங்கே இரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். நம்முடைய மனசாட்சி சுத்தமாக்கப்படுது. நம்முடைய சிந்தைகள், அந்தரங்க வாழ்க்கை, கடந்த கால பாவை எல்லாமே அங்கே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுது. ஆனால் அந்த பாளையத்துக்கு புறம்பே போகிற அந்த மிருகம் நிந்தையை சுமந்து போகணும். அது எத்தனையோ மிருகங்கள் உள்ளார இருக்கும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே. ஆனால் அந்த அடிக்கப்படுற மிருகம் பாளையத்துக்கு புறம்பாய் போகிறது நிந்தையை சுமந்து அங்கே போகணும். அதனால தான் இங்கே என்ன சொன்னாக்கா, நாமளும் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே, ஊருக்கு வெளியே, நம்ம ஊருக்குள்ளே இருந்தாலும் நான் ஊருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இந்த பாளையத்துக்கு புறம்பானவன், இந்த உலகத்துக்கு புறம்பானவன், ஊருக்கு, ஜாதிக்கு, சனத்துக்கு, சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே நான் புறம்பானவன்ங்கிறத ஆவியில் என்னுடைய மனதில் நான் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளணும். அதனால தான் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, ஏன்னா சொந்த வீடு, சொந்த ஊர், சொந்த ஜனம். நான் சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் இது என்னோடய சொந்த வீடோ இது சொந்த ஊரோ இல்லை. நான் நாடி தேடுகிற வேறு ஒன்று இருக்கிறது, காணாத தேசம். காணாத ஒரு தேசம் எனக்கு இருக்கிறது. அதுதான் என்னுடைய மைய பொருள். நான் குடியிருக்கிறது, சொந்தம், ஜாதி, ஜனம், பந்தம் இதெல்லாம் எனக்கு சொந்தமானதல்ல, நிலையானது ஒன்று இருக்குது. பாக்கி இந்த பூமியில் உள்ள எல்லாமே
காணாமல் இல்லாமல் போகும். நிலையானது ஒன்றே ஒன்று தான், நிலையான நகரம் ஒன்றே ஒன்று தான், காணாத லோகம் ஒன்று உண்டு. அதை மையமாக வைத்து தான் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் இயேசுவானவர் இந்த பூமி நாட்களில் அவர் பாளையத்துக்கு புறம்பாய் போனதோட நோக்கம். உதாரணமாக 9வது அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 9வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 9வது அதிகாரம் இது பூராவும் பழைய ஏற்பாட்டுடைய உள்ளடக்கின ஒரு புஸ்தகம். இதெல்லாம் நம்ம வாசித்து அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு பல நாட்கள் ஆகும். அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு அது ஒரு அதிசயமான ஒரு புஸ்தகம். பழைய ஏற்பாட்டின் 5 ஆகமங்கள் இந்த புஸ்தகத்தை உள்ளடக்கிய இந்த 9ஆம் அதிகாரம். அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக 13ஆம் வசனமும் 14வது வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13, 14. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குரிய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த பாளையத்துக்கு புறம்பாய் என்ற நிகழ்ச்சியை நம்ம கேட்டோம். பாளையத்துக்கு புறம்பாய் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி அந்த மிருகங்கள் ஆடோ மாடோ கிடேரியோ அடிக்கப்படுது. அதனுடைய இரத்தத்தினால அது எல்லாம் கொஞ்சம் குறைய என்று இருக்கிறது. எல்லாம் ஏறத்தாழ 99% சுத்திகரிப்பதற்கு அந்த நாட்களில் அந்த மிருகத்துடைய இரத்தம் தான் தெளிக்கப்படும். கையில் வைத்திரு நியாயப்பிரமாண புஸ்தகம் வரைக்கும், ஆசாரியன் வரைக்கும், தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பலிபீடங்களும் எல்லாம் அந்த இரத்தம் தான் தெளிச்சோன்னு தான் அது பரிசுத்தமாக்கப்படும். ஆனால் அதே போல் இந்த பூமி நாட்களில் இந்த இன்னொன்று என்னங்க, சாம்பல் இருக்கும். அந்த மிருகங்களை சுட்டரிக்கப்பட்ட சாம்பல் இருக்கும். அந்த இரத்தம் ஒரு நாள் பயன்படுத்த முடியும். ஆனால் சாம்பலோ பல நாள் அந்த சாம்பலை அவங்க பிரயோகப்படுத்துவாங்க. அந்த சாம்பலை தண்ணியில் கரைத்து அந்த தீட்டுப்பட்டவன் மேல் தீட்டாக்கப்பட்ட எல்லாரும் தெளிக்கப்படும் போது அந்த சாம்பல் சுத்திகரிக்கப்படுது. இதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. அந்த கடாரியுடைய சாம்பல் சரீரத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கப்படுமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ததற்கு உங்கள் மனசாட்சியையும் செத்த கிரியைகளையும் சுத்திகரிப்பதற்கு எவ்வளோ நிச்சயம். அப்போது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு சுத்த மனசாட்சியை கொண்டு வர முடியும். வெள்ளாட்டுக்கடாவோ அல்ல காளையோ இந்த மிருகங்களுடைய இரத்தம் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுத்த மனசாட்சியையோ சுத்த இருதயத்தையோ கொடுக்க முடியாது. இயேசுடைய இரத்தம் மாத்திரம்தான் ஒருத்திக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கொண்டு வர முடியும். இதெல்லாம் 1ஆம் உடன்படிக்கையில் மிருகங்களுடைய இரத்தம், மிருகங்களுடைய சாம்பல் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இப்போது நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாட்களில் இதுக்கெல்லாம் முன் அடையாளமாகிய இயேசுவானவர் நரக வாசலுக்கு புறம்பே அவர் சபிக்கப்பட்டவராய், சாபம் நிறையப்பட்டவராய் போனார். இதை குறித்து சுருக்கமாய் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். என்னாகும் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 19வது அதிகாரம். என்னாகமும் 1 5 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கும். பக்கம் 195 என்னாகமும் 19வது அதிகாரம் 1 5 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி
இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் தன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடத்திற்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட கடவன். இந்த கடாரி எப்படி இருக்கணுமா? 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, பழுதில்லாதது, ஊனமில்லாதது, நுகத்தடிக்கு எந்த நுகத்தடிக்கும் உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வந்து என்று இருக்கு. அதனால தான் இயேசுடைய சரீரத்தில் கடைசியாய் சிவப்பான அந்த அங்கியை அவருக்கு போத்தப்படுது. அவரிடத்தில் பழுதற்றவர், மாசற்றவர், குற்றமற்றவர், அவர் சொல்லுவார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் ஒருவன் யாராவது சொல்லக்கூடுமோ என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் பாவமே இல்லாதவர், பழுதில்லாதவர். அவர் தான் என்ன பண்ணார்? இந்த மிருகங்களுக்கு பதிலாய் பாளையத்துக்கு புறம்பே போனார். இதை நீங்கள் நானும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பாளையத்துக்கு புறம்பாய் அவர் போனாரே பலியிட, அத்தோடு கூட நிந்தையையும் அவருக்கு சுமந்திருந்தார். நிந்தையும் இருந்தது அவர் மேலே. பலியாக்கப்பட போகிற ஆடு, அது மேலே நிந்தை இருந்தது, பாவம் இருந்தது அது மேலே. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எல்லாரும் அதன் தலையிலே கையை வைப்பார்கள். அவங்களுடைய பாவனெல்லாம் அந்த ஆட்டின் மேலே, மிருகத்தின் மேலே சுமத்தப்படுது. அந்த ஆடு இப்போ பலியிடப்படணும். அதனுடைய இரத்தம் அங்கே இருக்கிற தேவ ஆலயத்தில் ஆசாரியனுடைய அங்கி வரைக்கும், அவனுடைய முழு சரீரம் வரைக்கும், அங்கே இருக்கிற எல்லா வரைக்கும் அந்த இரத்தம் தெளிக்கப்படுவது போல பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே போனார். இது சாதாரண காரியங்கள் இல்லை. ஏன்னா ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் பலியிட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணிகிட்டே இருந்தான் அந்த காலத்தில். இப்போது ஒரே தரம் அவர் மரித்து, ஒரே தரம் எனக்கு இப்பொழுது அவர் என்னவாயிட்டார்னா, என்னுடைய சுத்த மனசாட்சியை உண்டு பண்ணதற்கு, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுப்பதற்கு, சுத்த சிந்தையை கொடுப்பதற்கு என் வாழ்க்கையில் ஒரே தரம் பலியானார். ஆகையினால் அவர் நிந்தையை சுமந்து போனார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பாவம் செய்து ஒரு மனுஷன் நிந்தையோடு போகுதுங்கிறது அது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் பாவமே இல்லாத அவர் நிந்தையை சுமந்தாங்க. பாவமே இல்லாத அவர் நிந்தையை சுமந்து, நிந்தையோடு கூட அவமானங்களை சகித்து அவர் பாளையத்துக்கு போனாரே, இதில் தான் பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. நிந்தை நிறைந்த வாழ்க்கை. ஒரு மனுஷன் தவறு செய்து அவன் தண்டிக்கப்படும் போது, அல்லது அவன் மேலே சாட்டுகிற குற்றச்சாட்டுகள் அது அவனுக்கு பெருசாக தோணாது. ஆனால் தவறே செய்யாத ஒருவர், குற்றம் இல்லாதவர், மாசற்றவர், எந்த மாசு மருவும் இல்லாத அவர், இப்பொழுது அவர் பழி சுமத்தப்படுகிறார், அவர் பழியாக்கப்படுகிறார். இதுதான் வேதனைக்கும் துக்கத்துக்குரிய காரியம். ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் வர்ற வேதனை கூட தாங்கிக்குவான். ஆனால் மனசுக்குள்ளே வர்ற வேதனையை சில பேர் தாங்க முடியாது. சொல்லுவாங்க, கல்லடி வாங்கிக்கலாம் ஆனால் சொல்லடி வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கல்லடி ஆறிடும், சொல்லடி அது ஆறாது. அதான் குரல்லையும் பார்க்குறோம், நாவினால் சுட்டவடு புண்ணு இருக்கே அது ஆறாது. குரலை சொல்லுங்க, தீயினால் சுட்ட புண்ணு ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது. ஏன்னா அது உள்ளத்தில் காயத்தை உண்டு பண்ணுது, காயத்தில் உண்டு பண்ணுது. அது நிந்தையை சுமந்த அவருடைய வாழ்க்கை அப்படிதான். அதுக்கு உதாரணமாக நம்முடைய குருநாதர் இந்த பூமி நாட்களில் அப்படிலாம் அழுக்கில்லாத மாசற்றவர். ஆனால் அவருக்கு நிந்தை அவர் மேலே இருந்தது.
அந்த நிந்தை எதுனா, நீங்களும் நானும் என்னுடைய பாவம்தான் அவர் இந்த நிந்தை அவர் மேலே இருந்தது. இன்னொரு காரியத்தை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிந்தையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 39 நமக்கு தெரிந்த நிகழ்வு தான். 39 ஆதியாகமம் 39வது அதிகாரம். இங்கே வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு அவர் அடிமையாய் அவன் அந்த எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே கொண்டு போகப்படும்போது அவன் அங்கே 16வது வசனம் வாசிக்கிறோம். 16 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 39 16லிருந்து 20 வரைக்கும் அந்த வாசிங்க. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். போதும் போதும். இங்கே பார்க்குறோம். இப்பொழுது இந்த யோசேப்பின் மேல் அபாண்ட பழி சுமத்தப்படுது. எந்த தவறு இப்பொழுது அவன் செய்யவே இல்லை. எந்த தவறு செய்யாத ஒரு மனுஷன் இப்போ அவன் மேல் அபாண்ட பழி, அபாண்டமான பழி, நிந்தை அவன் மேலே சுமத்தப்படுது. அவன் கடவுளுக்கு பயந்தது மித்தம், தேவனுக்கு பயந்தது மித்தம், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னது மித்தம், அவன் உத்தமனாய் வாழ்ந்தது மித்தம், அவன் உண்மையாக இருந்தது மித்தம், நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னது மித்தம் அவனுக்கு இந்த குற்றச்சாட்டு அவன் மேல் வருது. அருமையானவளே, நான் பாவம் செய்து ஒரு குற்றச்சாட்டு வருமானால் அது நமக்கு பெருசாக தோணாது. ஆனால் நான் பாவமே செய்யலை, நான் அந்த தப்பு செய்யலை, ஆனால் என் மேலே அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த குற்றச்சாட்டு சுமரும்போது அது அவங்களால தாங்கவே முடியாது. அது உள்ளத்தில் அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. அதை நினச்சி அவங்க நடு ராத்திரியில் கூட நினைப்பாங்க, என்னடா அது, நான் தவறே செய்யலை, என்னை கொண்டாந்து இப்படி கொண்டாந்து இந்த இடத்துல போட்டாங்க, என்னை இப்படி நடத்திட்டாங்க ஏன் சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு 2 விதமான தண்டனை. ஒன்று நிந்தனை ஒரு தண்டனை, இன்னொன்று சரீரபரமான ஜெயில் தண்டனையும் கூட. 2 தண்டனை. இதுதான் அந்த நிந்தையான நிகழ்வு. இதெல்லாம் பரலோகம் கவனிக்குதான்னா நிச்சயமாக இல்லை, பரலோகம் கவனிச்சுட்டு தான் இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் நிந்தைகளுக்கும் நாம் அநேக சமயங்களில் ஆளாகிறோம். தவறே செய்யலை, இந்த யோசேப்பு தவறே செய்யலை, ஆனால் அதிகாரம் படைத்த அந்த ஸ்திரீ, அதிகாரத்தில் உடையவங்க எது வேணாலும் செய்வாங்க. அதிகாரம் படைத்த ஒருவன் எது வேணாலும் செய்து மறைக்க முடியும், ஆனால் தேவன்கிட்ட தப்ப முடியாது. தேவன்கிட்ட அவங்களை ஒருபோதும் தப்பவே முடியாது. இந்த அதிகாரம் படைத்த அந்த ஸ்திரீயானவள் இந்த யோசேப்புக்கு ஒரு நிந்தை, ஒரு அவமானத்தை அவன் மேல் சுமத்துகிறாள். அது மாத்திரமல்லாமல் அவனுக்கு சிறைச்சாலையும் அவனுக்கு கொடுக்கப்படுது. அவன் ராத்திரியில் நினச்சிருப்பான், ராத்திரியில் படுத்திருப்பான், ராத்திரியில் நினச்சிருப்பான், ஆண்டவரை நோக்கி கேட்டிருப்பான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த சிறைச்சாலை எனக்கு, ஆண்டவரே ஆண்டவர் ஏன் ஆண்டவரே, ஏற்கனவே வெந்த பொண்ணில் வேல்பாயுது போல் என்னோடய அண்ணம்மார்கள் குழியில் என்னை தள்ளினாங்க, தப்பிச்சும் பிழைச்சோன்னு சொல்லி இன்னொருத்தர் என்னை விற்றாங்க, விற்ற இடத்துல நான் வந்தேன், அங்கே நீங்கள் பெரிய காரியம் செஞ்சீங்க, அங்கே போனேன் ஆண்டவரே, அங்கேயும் ஆபத்து, என்ன ஆண்டவரே, சிங்கம் வந்துச்சுன்னு ஓடி வந்தேன், வழியில் கரடி இருந்துச்சு, கரடி வந்துச்சுன்னு உள்ளே வந்தேன், உள்ளே வந்தால் காட்டு வீரியன் உள்ளார படுத்து கிடக்கு ஆண்டவரே, என்ன அங்கே தப்புனேன், இங்கே தப்புனேன், இங்கே தப்புனேன். இதெல்லாம் பரலோகத்துக்கு தெரியுமா? தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நிந்தையை சுமக்கிறான் இந்த யோசேப்பு, நிந்தையை சுமந்து சிறைச்சாலையில் இருக்கான்.
அது மாத்திரம் இல்லை, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்குமே இவன் என்ன தப்பு செஞ்சுட்டு இங்கே வந்தாங்கிறதும் சிறைச்சாலை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தவறு செய்யலைங்கிறது யோசேப்புக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அரண்மனையிலிருந்து அந்த ஸ்திரீ இருக்கிறாளே, அவள் தன் இருதயத்தில் பழி வாங்கி கொண்டிருப்பாள். என் ஆசைக்கு இணங்காத போடப்படியால் என்ன இவனுக்கு நிந்தையை சுமத்துன்னு சிறையும் இவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அவள் வேணாலும் இருதயத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து கவனிக்கிற ஆண்டவர் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறார். அருமையானவளை, இந்த பூமி நாட்களில் நிந்தையை சுமப்பது என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மேலான ஒரு படிப்பு. எத்தனையோ படிப்பு இருக்குது. சில படிப்பு மேலான படிப்பு படிப்பதற்கு அவர்கள் இரவு பகலும் படிப்பாங்க. நல்ல சகோதரர் டேவிட் பிரதர் சொன்னாங்க, சில படிப்பு அவ்வளவா கடுமையாக அவங்க படிக்க வேண்டியிருக்கும். ராத்திரிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் படிப்பாங்க, உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க சிந்தையில் அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும் சில மேல் படிப்பெல்லாம் படிப்பதற்கு. இப்போ தேவன் சில மேல் படிப்பை படிக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது நிந்தையை கற்றுக்கொள்ளும்படிக்கு, நிந்தையான சூழ்நிலை மத்தியில் அமைதியாக இருக்கும்படிக்கு, தாழ்மையாக இருக்கும்படிக்கு, பொறுமையாக இருக்கும்படிக்கும் தேவன் ஒரு பாடத்தை ஒரு படிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இது நடக்குது, இந்த நிந்தையெல்லாம் நடக்குது இந்த யோசேப்புக்கு. அவன் எத்தனை வருஷம் அங்கே இருந்தான்னு எனக்கு தெரியல, 5 வருடமா அல்லது மேலேன்னு எனக்கு தெரியல, அங்கே பார்க்குறோம். ஆனால் ஒன்றே ஒன்றுன்னா, மனுஷர்கள் நிந்தை அவன் மேலே சுமத்தப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார் சொல்லி 21ஆவது வசனம் 23ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். அருமையானவர்களே, அங்கே சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இந்த யோசிப்பு இருக்கும்போது அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஓ, எஜமானுடைய மனைவியையே நீ தொந்தரவு பண்ணவல்லவா, அதனால அல்லவா சிறைக்கு வந்ததுன்னு சொல்லி எல்லாரும் அவனை கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த நிந்தை அவனுடைய இருதயத்தை பிளந்திருக்கும். சங்கீதத்தில் தான் ஒரு வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்து. சில நேரங்களில் அப்படி பண்ணுறாங்க, ஆண்டவர் நடத்துகிறாங்க. நிந்தை நமக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்தது. என்னை தாழ்மையாக இருப்பதற்கு என்னை நடத்தும். அது என்னை நானே நிதானிப்பதற்கு என்னை உதவி செய்யக்கூடியது நிந்தை, அவமானம். ஆகையினால் இந்த நிந்தையை சுமந்து தான் தேவனுடைய குமாரனும் கூட எங்கே போனாங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே போனாங்க. அங்கே ரோட்டோட போகிறவன் வர்றவெல்லாம் அவரை காரி திப்புனான், அவமானப்படுத்தினான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னியே, சிலுவை விட்டு கீழே இறங்கு சொல்லி காரி திப்புனான். அவர் என்ன ஒரு தவறும் செய்யலை. இந்த பாவிக்காக அவர் நிந்தையை சுமந்தாங்க. இங்கே பார்க்குறோம் இந்த யோசேப்புடைய நிகழ்ச்சி. ஒரு தவறுமே செய்யாதவன் சிறைச்சாலையில் நிந்தையை அவன் சகிக்கிறான், அவமானத்தை சகிக்கிறான். போகிறவன் வர்றவன்லாம், ஓ, இன்னும் தப்பு பண்ணிட்டு வந்தவன்ல இவன். சிறைச்சாலையில் இன்றைக்கும் அப்படி தான். நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு வெளியில் இருக்கிறான், நிறைய பேர் தவறே செய்யாதவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இது இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அந்த நாளில் யோசேப்பின் நாட்கள்லேயும் அப்படியே நடந்தது. ஏன்னா இந்த பூமி நாட்களில் மனுஷர்கள் அபாண்டமாய், அதாவது எப்படி அந்த போர்த்திபானுடைய மனைவி அதிகாரம் பெற்றவள் எப்படி ஏழை அந்த வாலிபனை நிந்தையை சுமத்தி சிறைச்சாலையில் போட்டாலோ, அதே போல் இந்த நாளில் அதிகாரம் படைத்த செல்வாக்கு படைத்த மனுஷர்கள் அவர்கள் ஏழைகளை, திக்கற்றவர்களை அவர்களை ஒடுக்கி அடக்கி அவர் நிந்தையை சுமத்தி அவர்கள் மேலே பழியை போடுகிறார்கள். எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ உண்மையுடையவர்கள் அவள் நிந்தையை சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போனது உண்டு. எத்தனையோ பேர். நம்முடைய குருநாதன் பாளையத்துக்கு ஒரு நிந்தையை, அவமானத்தை சுமந்தான் இப்படி போனார். அது யாருக்கோ அல்ல, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல் நிந்தை அவர் மேலே சுமத்தப்பட்டது. ஏன்னா நான் சுத்த மனசாட்சியோடு வாழ வேண்டும், சுத்த இருதயத்தோடு வாழ வேண்டும், சுத்தமான சிந்தை கொண்டவனாக நான் வாழ வேணும். இதெல்லாம் எனக்கு சம்பாதித்து வைத்தது. ஆனால் அவருடைய சரீரம் சுட்டெரிக்கப்பட்டது நிமித்தம் அந்த சாம்பல், அந்த புண்ணியம், இயேசு கிறிஸ்து எனக்காக நிந்தையும் அவமானம் சகித்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டது நிமித்தம் அந்த இரத்தம், உயிருள்ள இரத்தம், அது என்னை சுத்திகரிக்கூடாது. இன்றைக்கு அது உயிர் உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இப்படி தான் இந்த பூமியின் நாட்களில் நிந்தையை சுமந்து நம்முடைய குருநாதர் போனாங்க. இன்னொன்று, அந்த அதே நிகழ்ச்சி நம்ம வாசிப்போம் சொன்னாக்கா,
இந்த 41வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 41ல் 39 நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை காமிக்க விரும்புகிறேன். 41 39 வாசிக்கிறோம். அவன் கனவு காண்றான். வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளையும் அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இப்படிதான் உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் குற்றமற்றவரானா, அவர் முழு நம்முடைய பாவங்களை மாத்திரமில்ல, அவர் சர்வலோகத்துடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சர்வலோகத்துடைய பாவங்கள் பார்க்குற உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் குற்றவாளியாக ஆனார். பாவம் அறியாத அவர் நமக்காக அவர் என்னவானார்? பாவமானார். என்னுடைய சாபம், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ அவர் சுமந்து தீர்த்தது மித்தம் தேவன் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். பார்க்குறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் தம்முடைய குமாரனுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இந்த பார்வோன் ராஜா சொல்கிறது போல், உண்மை எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னது போல், இப்போது எபேசியரில் தான் வாசிக்கிறோம் நினைக்கிறேன். அங்கே என்ன வாசிக்கிறோம்? எபேசியரின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம் 22வது வசனமும். 1வது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திரினார். எப்படி அந்த பார்வோன் யோசேப்பை அழைத்து யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திலே உயர்த்தி தம்முடைய கையில் இருந்த மோதிரத்தையும் தனக்கிட்டிருந்த அந்த ஆதாரமாகிய அந்த பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்தில் இட்டு அவனை எகிப்து தேசம் எங்கும் அனுப்பி உன்னை தொண்டலிட்டு பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முழு தேசத்துக்கும் எப்படி அதிகாரம் கொடுத்தானோ, தேவன் இப்பொழுது ஒரு அதிகாரம் கொடுத்தார். என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பு, இவரை நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள், இவர் மூலமாய் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாட்டில் உட்காரம்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசு என்ற நபருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அண்ட சராசரமும் வானத்திலும் பூமியிலும் சகலமும் இயேசுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இப்போ அவர் தான் இரட்சகர். அது மாத்திரம் இந்த சபைக்கு அவர் தலைவர். இந்த சபைக்கு தலைவர், உலகத்தில் உள்ள கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கு இயேசுவே அவர்தான் தலைவர். அவர் இல்லாமல் ஒரு அதிகாரமும் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தையை சுமந்தார், அவமானத்தை சகித்தார், பாளையத்திலே அவரை சுட்டரிக்கப்பட்டாங்க, அவரை சின்னாப்பண்ணமாக்கப்பட்டது. இது எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா,
நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்படிக்கு, சுத்த மனசாட்சியும் சுத்த இருதயம் கொண்டவனாய் வாழும்படிக்கு அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போனார். இன்னொன்று, அதுதான் நீங்களும் நானும் நடந்து செல்வதற்கு பாதையை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. அதுதான் நீங்கள் நானும் நடந்து ஒரு பாதையை தவிர வேறு என்ன ராணி மாதிரியோ ராஜா மாதிரியெல்லாம் என்னை நடத்துவாங்க அதெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பாய் போனார்ல, அங்கே தான் நான் போக வேண்டியிருக்கு. பாளையத்துக்கு புறம்பா தான் நான் போகணும், வேறு வழி இல்லவே இல்லை. இது பேதுரு சொல்லுவார் இந்த காரியத்தை குறித்து. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 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 எடுத்துக்கோ. எடுத்துக்கொள்ளும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். போதும். இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, தேவன் மேலே பற்றுதலாக இருந்தது நிமித்தம் இந்த யோசேப்பு, தேவன் மேல் அவனுக்கு ஒரு விசுவாசம், பற்றுதல், தேவன் என்னை காண்கிறாருங்கிற ஒரு உணர்வு. நீங்களும் நானும் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறது நிமித்தம் சுத்த மனசாட்சியுடனாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் பாவம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்புகிறது நிமித்தம் என் மேல் அபாண்டமான பழி, அபாண்டமான நிந்தை, அவமானம், நிந்தை சுமத்தப்படுமானால் நல்லது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் அவர்கள் இந்த கிறிஸ்துவுடைய நிந்தையை சுமந்து அவர் பாளையத்துக்கு உடம்பை போக வேண்டும். நான் பார்த்த பசுத்தவான்களில் அநேக ஜனங்கள் இந்த நிந்தையின் வழியாய் தான் நடந்து போனாங்க. நிந்தையின் வழியாய் தான் அவங்க பூர்ணப்படுத்தினாங்க. உதாரணமாக தேவ மனுஷன் கடந்த சில நூற்றாண்டுகள் வாழ்ந்த சீன தேசத்தில் வாழ்ந்த வாட்ச்மேன் நீ, அவரை குறித்து செய்தியை நான் கேள்விப்படும் போது என்னை ஆச்சரியப்படுத்தினது. ஏறத்தாழ 3000 பக்கங்கள் கொண்ட அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஒரு தெய்வ மனுஷனுடைய பெயரில் 3000த்துக்கு உள்ள ஒரு குற்றச்சாட்டுகள் அந்த தெய்வ மனுஷன் மேலே சாட்டப்பட்டது. ஏன்? அவர் உத்தமமாய் தேவனை பின்பற்றின நிமித்தம், அவர் உண்மையாய் தேவனுக்கென்று வாழ்ந்தது நிமித்தம். ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களும் நான் பார்த்துருக்கேன், அவருடைய இறுதி நாட்களில் அவர்கள் தேவன் அந்த முதிர்ச்சியாய் நடத்தும்போது பாளையத்துக்கு புறம்பே அவர்களை நடத்துகிறாங்க, நிந்தையை அவர் மேலே சுமத்துறாங்க ஆண்டவர். ஏன்லாம் அவரை நமக்கு ஆண்டவர் கேட்க முடியாது. இது ஒரு மேல் படிப்புக்கு ஆண்டவர் நடத்தி செல்லுகிற ஒரு படிப்பு இது. இன்னொன்று, அந்த நிந்தை அவனை பாதுகாக்குது. நிந்தை அவனை இந்த பூமி நாட்களில் தன்னை தலையை உயர்த்தாதபடிக்கு, தன்னை ஒரு பொருட்டுன்னு எண்ணாதபடிக்கு, அவனை தன்னை நியாயந்திருக்கும்படிக்கு செய்து இந்த நிந்தை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் நிந்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துவார். ஆனால் தேவன் ஏதோ ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறாங்க. யோசேப்புக்கு ஒரு சிம்மாசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவன் நிந்தையை சகிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவமானத்தை சகிக்க வேண்டியிருக்கிறது. அங்கே இருக்கிற எல்லா மனுஷராலும் அவன் ஒரு பொல்லாதவனு ஒரு பெயர் எடுக்க வேண்டியிருக்கிறது. இயேசுவையும் அப்படி தான் நடத்தினாங்க. ஜனங்கள் தலையை துலுக்கினார்கள், காரி திப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் என்ன ஆயத்தமாக இருந்துச்சுன்னா, அவருக்கு பிதாவுடைய வலது பார்சத்திலே ஒரு சிம்மாசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யோசேப்புக்கு ஒரு சிம்மாசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நிந்தையின் வழியாய் நம்ம நடத்தி செல்லும்போது ஏன்லாம் நம்ம கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். நம்முடைய மாம்சம் அவ்வளோ பொல்லாது, பெருமை அகங்காரம் கொண்டவர்கள் நாம். யாராவது நம்மளை தவறாக ஒன்று சொல்லிட்டோம்னா அதுவே நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம யாரோ ஒருத்தவங்க தவறாக என்னை குற்றஞ்சாட்டி இல்லாத ஒரு கெட்ட பேரை எனக்கு சூட்டி என்னை அவமானப்படுத்தும் போது, நிந்திக்கப்படும் போது, நான் முந்தி சொன்னது போல் நாக்கினால் சுடப்பட்ட அந்த புண்ணு இருக்கே அது ஆறாது. ஆனால் கையால் அடிக்கப்பட்ட அடி இருக்கோ அந்த அடி கூட தாங்கிடும். இயேசுவுக்கு சாட்டை அடியோ கசையடியோ அங்கே சிலுவையின் அடியோ அந்த அடியை விட அவருடைய இருதயத்தில் நிந்தை வந்தது. அதுதான் அவருக்கு பெரிய காயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். கடைசியாக சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் கூட அவரை நிந்தித்தான் எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அங்கிருந்த எரோதும் பிளாத்தும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள், அங்கிருந்த ஆசாரிகள் எத்தனையோ குற்றச்சாட்டுகள். ஆனால் அவர் வாய் திறந்தாரா? அதெல்லாம் வாய் திறந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு நேரமே இல்லை. உதாரணமாக மத்திய இந்த சுவிசேஷன் புத்தகம் 27வது அதிகாரம், மத்திய இந்த சுவிசேஷன் புத்தகம் 27 வாசிக்கிறோம். 27வது அதிகாரம் 12ஆம் வசனம். 27:12 வாசிங்க. 12:13 14 வாசிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவும் இல்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர்கள் மேல் எத்தனையோ குற்றச்சாட்டுறாங்க, ஆனால் நான் செய்யலை என்ன அவர் வழக்காடலை, வாதாடலை. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? நம்ம மேலே குற்றச்சாட்டுனா நம்ம என்ன சொன்னாக்க அந்த வாய் மூடியே இருக்காது. வாயை திறந்து எப்படியோ நம்ம மேலே சுமத்தப்பட்ட எல்லா நிந்தையும் அவமானத்தையும் அள்ளத்தட்டுவோம். நான் இல்லைன்னு சொல்லுவோம். அது எப்படியோ நான் இல்லைன்னு சொல்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் அவரை கொடுத்தான அந்த அதிசயமான அந்த நிகழ்வு என்னன்னாக அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன அழகு இந்த இயேசுவின் அழகு, ஆச்சரியமான அழகு, என்னை கவர்ந்து இழுக்கிறது. ஓ ஆண்டவரே, என்ன உம்முடைய சுபாவம்! உண்மையில எத்தனையோ நிந்தைகளும் அவமானங்களும் மனுஷர்கள் சுமத்தப்படும் போது வாய் பொத்தி இருந்தீரே, அமைதியாக இருந்தீரே. ஓ ஆண்டவரே, இந்த குணம் இல்லவோ எனக்கு வேணும் இந்த பூமியில். இல்லை ஆண்டவரே, அந்த குணம் இல்லை. கொப்பளிக்குது, அப்படியே கொப்பளிக்குது, எழும்புது, கொதிக்குது இருதயத்தில், அப்படியே எழும்புது. சமயம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி என்ன சொல்லலாம்? நான் எப்பேற்பட்டவங்க நிரூபிக்க உயிர்த்து எழட்டும். ஆளாக இந்த பிராத்துக்கும் எரோதுக்கும் இந்த ஆசாரியனுக்கும் கொண்டு நான் எழுந்து நான் காமிக்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, நிரூபிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் நான் நிரூபிப்போம். என் மேலே இவ்வளோ தீமையான அபாண்டமான பழி சுமத்துனீங்கள்னு. உதாரணமாக யோசேப்பு மேலே பழி சுமத்தப்பட்ட அந்த போர்த்திபானுடைய மனைவியை அவளை கூப்பிடுங்க. என்ன நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி யோசேப்பு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஒருபோதும் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அவளை அறியாமல் அவளை சொன்னாள், அவ்வளோதான். அவன் மன்னித்து விட்டான். இப்பொழுது அதிகாரம், யோசேப்புக்கு அதிகாரம் வந்து விட்டது. யோசேப்புடைய அதிகாரத்திற்கு அந்த ஸ்திரீ போய்விட்டாள். இப்பொழுது அவள் நினைத்தால் நான் தான் பெரிய அதிகாரியாக இருக்குன்னு சொல்லி இப்பொழுது அவன் மேல் நிந்தையும் அவமானத்தை செலுத்தி சிறைச்சாலையை போட்டு விட்டாள். இப்பொழுது காலச்சக்கரம் மாறி சுற்ற ஆரம்பித்து விட்டது. காலச்சக்கரம் இப்படி சுற்றுறது, காலச்சக்கரம் இப்படி சுற்ற ஆரம்பித்து விட்டது. காலம் அப்படி தான் மாறும். இயேசுடைய வாழ்க்கை இப்படி தான் நடக்குது. அவள் எத்தனையோ குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதனால் அந்த பிலாத்து, அங்கே இருக்கிற எரோது எல்லா மனுஷனும் ஆச்சரியப்பட்டான். தன் வாழ்நாளில் ஒரு மனுஷனை கூட இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பிலாத்தும் எரோதும் பார்த்தே இல்லை. தனக்காக வழக்காடுகிற போராடுகிற மனுஷனை தான் பார்ப்பார்கள். கிராமத்தில் இதில் நம்ம இன்றைக்கி சூழ்நிலை மத்தியில் வழக்காடணுன்னா பணம் இருந்தாக்கா அவங்க வக்கீலை வைத்து கொள்வார்கள். 2 வக்கீல் கூட வச்சுக்குவாங்க, 3 வக்கீல் கூட வச்சுப்பாங்க, குழுவாக கூட வச்சுக்குவாங்க. பணம் இல்லாத நானே வழக்காடுறேன்பாங்க சில பேர். இங்கே இவர் தனக்காக ஒரு வார்த்தையும் வழக்காடலை.
அங்கே பேதுருவில் ஒன்று வாசித்தோம் இல்லையா, ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, அருமையான வசனம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எப்பொழுதும் வச்சுக்குங்க. கடந்த சில நாட்களாக என் இருதயத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். உங்களுக்கு அவமானம் வருதா, நிந்தை வருதா, தவறாக புரிந்து கொள்கிறார்களா, நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நான் சரியாக தான் இருந்தாலாம் சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டாம். இதெல்லாம் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும், தாழ்மையை கற்றுக்கணும், சகிக்கிற தன்மையை கற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுக்கறத கற்றுக்கொள்ளணும், வாய் பேசாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்துடைய சுபாவம், கிறிஸ்துடைய சிந்தை. இதை தான் நீங்களும் நானும் அடையணுங்கிறதுக்காக நிந்தைங்கிற ஒரு வாழ்க்கையில் வருது. ஆனால் இயேசு ஜெயிச்சிட்டார். நீங்களும் நானும் அநேக சமயத்தில் தோத்துடுறோம். நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது, நம்முடைய பெயரை தூத்தும்போது தோற்று போயிடும். அநேக சமயங்கள் நம்ம தோத்துறோம். ஒத்துக்கணும், நீங்கள் நானும் ஒத்துக்கணும். ஆண்டவரே, என் மேலே அவமானம் நிந்தை வரும்போது வாய் பொத்திடுறான். ஆண்டவரே, இனி பேச வேண்டாம். புலம்பலில் தான் ஒரு புத்தகம் வாசிக்கிறோம். புலம்பலில் ஒரு புத்தகம் நான் கடந்த புதன்கிழமை அதை குறித்து நான் தியானித்தோம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், பக்கம் 955. புலம்பலின் புத்தகம் 3ஆவது அதிகாரம். பாப்பா கூட இந்த வசனத்தை மனப்படமாக அந்த வசனத்தை சொன்னால் திருப்பிக்குளம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலேருந்து 30ஆம் வசனத்து வரைக்கும் சிஸ்டர் வாசிங்க. 25லேருந்து 30 வரைக்கும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. போதும். இங்கே வாசிக்கிறோம், தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவர் இயேசுவுக்கு மாட்டும் அல்லது யோசேப்புக்கு மாத்திரம் நல்லவர் இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் இயேசு எப்பொழுதும் நல்லவர். தேவன் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். இங்கே பார்க்குறோம், அவர் நல்லவர். அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்படியே மாறி போகணும்னு இப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சிறைச்சாலை வாழ்க்கை எத்தனை நாள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த யோசேப்புக்கு அது கொஞ்சோண்டு நாள் தான் இருந்தது. 5 வருடம், அதிகபட்சம் 5 வருடமும் நினைக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுனாக்கா, அவன் 30வது வயதிலே அவனுடைய சிம்மாசனத்திலே அவன் எகிப்துடைய 2வது அதிபதியாய் அவன் ஸ்தாபிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். கரெக்டாக காலங்கள், எல்லைகள், ஒரு நூல் இழை கூட தவறாதபடிக்கு தேவன் எந்த மனுஷன் எந்த டயத்தில் உயர்த்தணுங்கிறத தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க. அதை முழு உலகமும் தடுத்தாலும் கூட அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் இம்மி கூட ஒரு நொடி கூட தாமதம் பண்ணாமல் தன்னுடைய இருதயத்தில் என்ன யோசிச்சிருக்கிறாரோ திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அவருடைய கையை தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க மனுஷன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய இருதயம் பக்குவப்படணும், என்னை தாழ்த்தணும். இங்கே வாசிக்கிறோம், 26 வாசிக்கிறோம், 27 வாசிக்கிறோம். தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்தில் நுகத்தை நுகன்றது என்ன தெரியுமா? நிந்தையை சுமந்துக. நீ எதை வேணாலும் சுமப்ப, ஆனால் உன் மேலே தேவையில்லாமல் பழி சுமத்தப்படும் போது அதை உன்னால் சகிக்க மாட்டேனே. இப்போ ஒரு நிந்தை வருது, தவறாய் புரிந்து கொள்ளுகிற காரியம் வருது. நிந்தை இப்போ சுமந்து நுகத்தடியை கற்றுக்கோ. நுகத்தடி எவ்வளோ நாள் வரைக்கும் கழுத்தில் இருக்குன்னு தெரியுமா? நான் என்னுடைய கிராமத்தில் நான் பண்ணையில் வேலை செய்யும்போது சில மாடுகளை புதுசாக உழவுக்கு கற்றுக் கொடுக்குற மாடு, இல்லை புதுசாக வண்டிக்கு கற்றுக் கொடுக்குற மாடு, அந்த நுகத்தடியை வைத்து அந்த மாட்டுக்கு முன்னாடி போகிற அந்த ஏருக்கு பின்னாடி போகிற அந்த மாட்டுக்கு வெறும் நுகத்தடியை வைப்போம். இதுக்கு இப்போ ஏற பூட்ட மாட்டோம். ஆனால் முன்னாடி ஒரு மாடு ஏறு பூட்டி போயிட்டுருக்கோம். ஆனால் பின்னாடி போகிற மாட்டுக்கு என்ன பண்ணால் நகத்தடியை வைப்போம்.
கொஞ்சம் போயிட்டு அது ஒரு நாள் பூராவும் நவத்தடி வச்சு அதுவும் சுற்றி வரும். வெறுமனே சுற்றி இப்படியே வரும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிற்காலங்களில் அதுக்கு கலப்பையை வைத்து மறுபடியும் உழுவுறதுக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்குறது வழக்கம் உண்டு. இதே போல் ஒரு மனுஷனுக்கு தேவன் முகத்தடியை வைக்கிறார், உனக்கு நிந்தையை வைக்கிறார். நீ உன்னை கற்றுக்கோ, தாழ்மையாக இரு, பொறுமையாக இரு, சகிச்சிரு, நீ வாக்குவாதம் பண்ணாத. நீ உன் இருதயத்தில் அவங்கள கொடுத்தே கசப்பு வேண்டாம். உன் இருதயத்தில் நீ மன்னிச்சிரு, தாராளமுடையவனாக இருந்துரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யவாட்டியாக இருந்துரு, ஐஸ்வர்யவானாக இருந்துரு. இந்த முழு உலகத்தில் தேடி தேடி பார்த்தாலும் உன் இருதயத்தில் யாரை குறித்தும் கசப்பு இருக்கவே கூடாது. உன் இருதயத்தில் இருக்கவே கூடாது. எல்லாரையும் மன்னிச்சிருக்கணும். நீ யோசித்து பார்க்கணும். நீ நிந்தையை சுமை, நிந்தையை சுமை உன் கழுத்தில் அந்த நுகத்தடி இருக்கட்டும். அதான் வாசிக்கணும். என்ன இருக்கா 28ஆம் வசனத்தில், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்த மௌனமாக இருக்க கடவன். இதுதான் மகா ரகசியம். ஆண்டவரே, உங்களுடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது, ஒரு முடி கூட உங்கள் சித்தம் இல்லாமல் கீழே விடாது. ஆனால் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்த மௌனமாக இருக்க கடவன். இந்த நிந்தையை ஏன் ஆண்டவரை வச்சிருக்கீங்க? சில தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் சில நிந்தைகள்லாம் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு காயம். ஒரு தேவ மனுஷன் இப்படி வீட்டு வாசலில் இப்படி நின்றுருப்பார். ஒரு அம்மா ஓடி வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த மனுஷனுடைய வாசப்பில் போட்டால், படும் பாவி சண்டாளா, உன்னால் அதனாடா இந்த பிள்ளையை பெற்றேன், இந்த பிள்ளைக்கு காரணம் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகிறா. தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு முந்தின நாள் ஜெபம் பண்ணார். இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும்னு சொல்லி முதல் நாள் தான் ஜெபம் பண்ணார். காலையில் பார்த்தா இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இவரை பார்க்குறாங்க. படும் பாவி பசுமாடு மாதிரி பசு மாதிரி வாழ்ந்துருக்கான், இப்படி காம வெறியனாக இருந்திருக்கிறானே. அவர் இப்போ யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. பிள்ளையை எடுத்தார், அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையை வளர்த்து அவனை படிக்க வைத்து அவனை பெரிய ஒரு பட்டதாரியை ஆக்கிட்டார். இவருக்கும் வயதாகிட்டது. ஒரு பெரிய கூட்டம், எங்கேயோ ஒரு கூட்டம் நடக்குது. அந்த ஸ்திரீ வர்றா, வந்து, ஐயா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா என்னார். உங்கள் வீட்டு வாசலில் பிள்ளையை போட்டு போன அந்த படும்பாவி நான் தான்ண்ணா. ஆமாம், நான் தான் செஞ்சேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஒழுங்காக வளர்க்க முடியாது. அதனால தான் இந்த பழியை உங்கள் மேலே போட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவுடைய காலில் விழுந்து அந்த ஸ்திரீயானவள் போனலாம். இப்படி தேவதாசர்கள் எல்லாருமே நிந்தையை சுமந்து தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க. நீங்களும் இயேசுக்கு இளைய சகோதரனா இளைய சகோதரியாக இருக்கணும்னு சொன்னாக்கா, நிந்தையை சுமக்காமல் நீ இயேசுக்கு இளைய சகோதரனா இளைய சகோதரியாய் சீஷனாவோ சிஷ்யாவோ இருக்க முடியாது. சுகபோக வாழ்க்கை இல்லை, வசதியான வாழ்க்கை இல்லை, படா வாழ்க்கை இல்லை. நிந்தையை சுமந்து இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தை இல்லாமல் இந்த பூமி நாட்களில் இயேசுக்கு சீஷனாய் வாழவே முடியாது. அதனால் இங்கே வாசிக்கிறோம், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்த மௌனமாக இருக்க கடவன். அநேக சமயங்களில் மற்றவர்கள் நியாயந்திருக்கிறத விட்டுட்டு, மற்றவர்களை குற்றப்படுத்துறதை விட்டுட்டு, நான் தேவனுடைய சமூகத்து முன்பாக வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் தான்ப்பா வச்சுருக்கிறேன் உன் கழுத்தில் இந்த நுகத்தடியை, அமைதியாரு, தாழ்மையாரு. 29, நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. இப்போ வாயை அங்கெல்லாம் பேசிக்கிட்டு நிற்காத, வாயை திறக்க. இப்போ மண்ணில் வச்சிருப்போம் உன் வாய் இப்போ மண்ணில் வச்சு, வேறு எங்கேயும் வாயை திறக்காத. சொந்தம் பந்தம் வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் வாயை இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடத்திட்டாங்க, கேட்டியா செய்தியை? பிரச்சனை தீராது. தேவன் உண்மையில் வைத்திருக்கிற ஒரு நோக்கம், திட்டம் நிறைவேறாமல் போயிடும். உன் வாயை மண்ணில் மூடிடு, வாயை பொத்திக்கோ, அமைதியாக இருந்தது. வாசிக்கிறோம் 30, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. அடிக்கிறாங்களா? நிந்தையா உன்னை பாதுகாக்கும். நான் முக்கியமாக சொல்கிற செய்தினா, நிந்தை உன்னை பாதுகாக்கும், உன்னை இயேசுவை போல மாற்றிடும், சாந்தமுடையவளாய் உன்னை மாற்றிடும்.
வரப்போகிற நாட்களில் நீ அருமையான இயேசுக்கு சிஷியாய் மாறிடுவ. அது மாத்திரம் மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாகவும் இருப்ப. மற்றவர்களுக்கு அநேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய ஆறு போல நீ இருப்ப. நிந்தையை சகித்த அவமானத்தை சகிச்சின்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவமானத்தையும் நிந்தையும் தேவன் தான் வச்சார். நான் பக்குவம் அடையணும் என் வாழ்க்கையில். சில நேரத்தில் நிறைய நான் பக்குவம் அடைய வேண்டி இருக்கிறது. இன்னும் நாங்கள் அரை வேக்காட்டில் இருக்கோம். அரை வேக்காட்டில் இட்லியோ அரை வேக்காட்டு தோசையோ இல்லை அரை வேக்காட்டு சோறோ எதுக்காச்சும் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுத்துக்காக அது குப்பையில் தான் கொண்டு கொட்டுறோம். நல்ல சட்னி வச்சுருக்கு, நல்ல சாம்பார் வச்சுருக்கு, அரை வேக்காட்டில் சோறு இருக்குது, அரை வேக்காட்டில் இட்லி இருக்குது, அரை வேக்காட்டில் தோசை இருக்குது. எதுக்கு ஆகும்? அநேகர் வாக்கில் முழு வேக்காடு ஆகலை. இன்னும் இயேசுவை போல நான் மாறலை, நிந்தையை சகிக்கலை, அவமானத்தை சகிக்கலை, என் வாயை தந்துகிட்டே இருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தையின் வழியாய் தேவன் நம்மளை நடத்தும் போது வாய் பற்றி அமைதியாக இருந்துடும். தேவன் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அவர் என்ன செய்யணும்னு அவர் செய்வார். நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். ஏன் ஆண்டவரே இது, ஏன் ஆண்டவரே இது? நம்ம கேள்வி கேட்குறதுல மிக மிக நம்ம கெட்டிக்காரர்கள். ஏன் ஆண்டவர் இது, ஏன் இது, ஏன் இது, ஏன் இது, ஏன்? பழைய பாடகர் ஒருத்தர் போய் சொல்லுவார், ஏனென்று கேட்க எனக்கு மனம் வேண்டாம், எதையும் தாங்கும் இருதயம் எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் ஏன் ஏன் என்று நான் கேட்க வேண்டாம், ஆனால் எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய இருதயத்தை மாத்திரம் எனக்கு தாங்க ஆண்டவரே. அருமையானவர்களே, தேவனுக்கு நோக்கம் உண்டு, தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கடந்த நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய சகரியப்பன் ஐயா சொல்லுவாங்க, இது ஏன் கேட்க வேண்டாம். நீங்கள் சில நிந்தைகள் மனுஷர்கள் சுமத்தப்படும் போது ஏன்லாம் நீ கேட்க வேண்டாம், அமைதியாக இருந்துரு. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பெண், சிறிய பெண் இருந்தால், அவனுடைய அம்மா இறந்துட்டா, அப்பாவும் மகளும் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு இளவரசன், ஒரு ராஜா ராணி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறா இந்த குட்டி பாப்பா. அங்கே கொஞ்ச நாள் அங்கே வேலை செய்கிறா. அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த ராணி அம்மா வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற ஒரு வைர மோதிரம் அந்த ரூமில் இருந்து காணா போடணுன்னே அந்த ராஜாட்ட கூப்பிட்டு ராணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இந்த சிறு பெண்ணை தவிர யாரும் வரவே இல்லை, இந்த மோதிரத்தை இவ தான் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்கிறா. ராஜா கூப்பிட்டு கேட்குறான், என்னம்மா மோதிரம் என்னம்மா நீ தான் எடுத்திருக்க மோதிரம்னு? இல்லை நான் எடுக்கலம்மா, நான் பார்க்கலம்மா, எடுக்கலம்மான்னு சொல்கிறா. இல்லை, உன்னை தவிர யாரும் வரல, நீ தான் எடுத்திருக்கிற. பெண்ணுடைய அப்பா கேட்குறார், அம்பா மோதிரத்தை எடுத்தியாம்மா, பார்த்தேன் அப்பா, நான் சிறு பிராயத்திலிருந்தே நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு. அது இன்னும் நாள் வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன்ப்பா, நான் மோதிரத்தை எடுக்கலப்பா. ராஜா கடுமையான தண்டனை போடுறான், சட்டம் போடுறான். இந்த பெண்ணையும் பெண்ணுடைய அப்பாவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இவர்களை நாடு கடத்தணும். அந்த நாட்களில் தவறு செய்தவர்களெல்லாம் நாடு கடத்துவார்கள். அந்தமான் தீவு, இன்னும் சில தீவுகள்லாம் இருக்கும், குட்டி குட்டி தீவு, அங்கே கொண்டே விட்டு வந்துடுவாங்க. அங்கேயே இருந்து அவர்கள் செத்து போகணும். அதே மாதிரி இந்த பொண்ணுடைய அப்பாவையும் கொண்டு ஏதோ ஒரு தீவில் நாடு கடத்திடுறாங்க. வெகு நாள் ஆயிடுச்சு. இப்பொழுது தோட்டத்தினுடைய ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற தோட்டத்தின் மரங்கள் வெட்டப்படும் போது ஒரு பொந்தில் ஒரு குருவி கூடு இருக்கிறது. அந்த குருவி கூட்டுக்குள்ளே அங்கே மின்னுது ஒரு வெளிச்சம். என்னென்று பார்த்தால் அதிலே ஒரு சின்ன மோதிரம் இருக்கிறது, வைர மோதிரம் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை எடுத்து கொண்டு வந்து ராஜாவிடத்தில் கொடுக்கும்போது ராணியும் ராஜாவும் சொல்கிறாங்க, ஆகா, நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பாக தவறு செய்து விட்டோம், அந்த பெண்ணு மேலே வீண் பழியை சுமத்தினோம். அது மாத்திரமில்லாமல் அவளுக்கு தண்டனையாக அவளை நாடும் கடத்தி விட்டோம். அவளுக்கு ஆளை அனுப்பிச்சி அங்கே இங்கே அனுப்பிச்சி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது அவர்களை கண்டுபிடிக்க முடியலை. இது வீண் பழி மாத்திரமில்லை, தண்டனையும் கூட. சில நேரங்கள் அதுவும் நடந்துடும். பழி ஒரு பக்கம், அந்த பழிக்கு தண்டனை ஒரு பக்கம். அந்த ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சர்வத்தையும் ஆளு செய்கிற கர்த்தரோ அவர் தூரத்திலிருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் இன்றைக்கும் அவள் தவறு செய்யலை, ஆனால் அவங்க நிந்தையை அவன் மேலே அதுக்கேற்ற போல் தவறும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க.
ஏன் தெரியாது? அநேக கேள்விகளுக்கு பதில் எனக்கு தெரியாது. நீங்களும் நானும் எல்லா காரியங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் 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 என்னாகம புஸ்தகம் திருப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தை 29வது அதிகாரம் 29வது வசனம் தான் நினைக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது. மறைந்திருக்கிற காரியம் கர்த்தருக்குரியது. ஏன் இந்த காரியம் நடக்குது தெரியாது. நான் அமைதியாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன். இந்த இந்த அவமானங்கள் ஏன் அமைதியாக இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, நீ சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ நாட்களில் நிந்தையின் வழியாகி தான் நான் செல்லணும். நிந்தை இல்லாமல் இயேசுவை போல் வாழ முடியாது. அருமையானவர்களே, இந்த பூமி நாட்களில் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் போவோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கிறாங்க? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. உங்களுக்கு நிலையான நகரம், நிலையான வீடு இங்கே இல்லைன்னா நீங்களும் நானும் போராட மாட்டோம். நமக்கு நினச்சிட்டு இருப்போம் இதுதான் சொர்க்கலோகம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் போராடிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவனே, நான் வாழுகிற நாட்களாக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், உதடியின் கனிகளாகிய அந்த ஸ்தோத்திர புலியை அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி ஏன் என்று கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மையப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் ராஜாதி ராஜா, உங்களுடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை ஆண்டவரே. என் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி கணக்கில் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. இந்த மனுஷன் என் மேலே வாயை திறக்கிறானா? என்னுடைய அவமானமும் நிந்தையும் என் மேலே சுமத்துறார்களா? என்னை தூற்றி திரிகிறார்களா? நான் இன்னும் தாழ்த்திடுறேன் ஆண்டவரே, இன்னும் தாழ்த்துறேன், அமைதியாக இருந்துடுறேன், பொறுமையாக இருந்துடுறேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? நிந்தை எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தை வரும்போது வாய் திறக்க வேண்டாம். பாளையத்துக்கு புறம்பாய் போன இயேசுவை நோக்கிடுவோம். அந்த இயேசுடைய இரத்தமும் அந்த கடாரியுடைய சாம்பலும் தான் இஸ்ரவேலை சுத்தமாக்கினது. உங்களையும் என்னையும் சுத்தமாக்கணுமா? சுத்த மனசாட்சி வேணுமா? பாளையத்துக்கு புறம்பே போன இயேசுடைய இரத்தம் என்னை சுத்த மனசாட்சியும் சுத்த இருதயமுடன் ஆக்கி இயேசுவை போல என்னை மாற்றிவிடும். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் எத்தனையோ சத்தியங்கள் கேட்டிருப்போம், வார்த்தைகள் கேட்டிருப்போம். ஆனாலும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்லுவார், அந்த மத்தேயு 11:28 பார்த்தோம்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நுகம் இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா சமயத்தில் வயலில் மாடுகள் மேயும். ஆனால் ஒரு சில மாடு மாத்திரம் பார்த்தோம்னா உழவில் கட்டியிருக்கிற மாடு, இந்த கிடாவடியில் கட்டியிருக்கிற மாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும், அது மேய முடியாது. அது அந்த இதை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். அதே போல் உழவில் பூட்டின மாடு, நுகத்தடியை வைத்த மாடு என்ன செய்யும்? அது தனக்குள்ள வேலையை, அந்த மினியர் போகுதுன்னு சொன்னால் அந்த நுகத்தை சுமந்து கொண்டு அது உழ வேண்டியது இருக்கும். அதே போல் தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மற்ற மாடுகளைப் போல கண்ட இடத்துக்கு ஓடவும் முடியாரவும் மேயவும் அது கும்பலம்லாம் போட முடியாது. அதுக்கு ஒரு பணி, அதுக்கு ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வேதம் சொல்கிறது, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்படுக்க அடுத்தவர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான்னு இருக்கும்.
போருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன், படைத்தளபதி, அதாவது படைக்குன்னு ஒப்பு கொடுத்த ஒரு போர்ச்சேவன் வந்து மற்ற வேலையில் அவன் செய்யவே முடியாது. அவனுக்கு லீவு கிடைக்காது. தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்போ இல்லை தன்னுடைய உறவினர்கள் இறந்தாலோ எதுக்குமே அவன் வர முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த நாட்டுக்கு தன்னை எழுதி கொடுத்துட்டான். இப்படி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு நிந்தை, அவமானம், இதன் வழியாகத்தான் நாம் கடந்து போக வேண்டியது இருக்குது. ஆனால் நாம் கேட்டோம் யோசேப்பினுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் அவனுக்கு சிம்மாசனம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அதற்கு முன்னாடி அவன் என்ன தவறு செய்தான் பார்த்தோம்னா, யோசேப்புக்கு 1-2 தண்டனை. அவன் அதை செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் பெரிய விஷயம். தேவன் அங்கீகரித்தார், அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணினார். நாம் பார்க்குறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யோசேப்பு அவன் செய்யாத பாவத்துக்காக அந்த சிறைச்சாலைக்கு போனான். அப்போ அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவன் போர்த்திபாருடைய மனைவிகிட்ட தவறாக நடந்திருப்பான், அதனால தான் அந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கான்னு சொல்லி அந்த சிறைச்சாலையில் அந்த கொள்ளையர்கள், திருடர்கள், கொலைபாதகர்கள்லாம் அவர்களில் ஒரு ஆளாக தான் அவனை நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் தவறு செய்யவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ஒரு கள்ளன் நிந்தித்தான். ஆனால் இன்னொரு மனுஷனோ நாமோ குற்றம் செய்து நாம் இந்த தண்டனைக்கு இந்த இதுக்கு வந்திருக்கிறோம், ஆனால் இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லையேன்னு சொல்லி அவரை கொஞ்ச நேரத்தில் பார்த்த மாத்திரத்தில் அவன் சொல்லிவிட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு சொகுசான பஞ்சுமெத்தையின் மேல் நடக்கிற வாழ்க்கையில் அது நிந்தையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை, அவமானத்தின் ஊடாய் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிக்கிறதில்லை, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் அப்படின்னு. இது அநியாயம்னு தெரியுது, யார் சகிப்பா? நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உலகத்து மனுஷர்கள் சகிக்கவே மாட்டாங்க. அவங்கள தொட்டு பார்த்தா தான் தெரியும், உரசி பார்த்தா தெரியும் அவர்கள் யாருன்னு. சகிக்க மாட்டாங்க. பேதுருவை பார்த்தோம்னா அவரிடத்துல அபிஷேகம் இருக்கும் பொழுது, அபிஷேகம் இல்லாத பொழுது, ஆண்டவரை நான் சாவுல கூட பிரிய மாட்டேன் அப்படிம்பார். ஆனால் பிற்பாடு பார்த்தோம்னா அவர் எவ்வளதோ இந்த ஆண்டவர் சொல்வார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னார். அவர் ஸ்திரம் பெற்றார். அப்படி தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லைன்னா நாமளும் எப்படி இருப்போம்? 1 கொரிந்தியர் 13 பார்த்தோம்னா, அன்பு சகலமும் தாங்கும், சகலமும் சகிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சகிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் இல்லை. அவர் என்னை நேசித்தபடியால் தான் அவர் அவமானத்தையும் நிந்தையும் சிலுவையிலே அவர் சகித்தார். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 2 நாளாகமத்தில் ஒரு வார்த்தை நாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 560. தம்மை பற்றின உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாகிக் கொண்டிருக்கிறது. நான் தேவனிடத்தில் நான் உத்தம இதயத்தோடு இருப்போமானால் உலகம் என்னை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதா.
அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். யாருக்கும் தெரியாது. தம்மை பற்றின உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் அது தூங்கிக்கிட்டு இருக்குதா? இல்லை. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய காரியங்கள்லாம் தேவனுக்கு மறைவாய் ஒருபோதும் போவதே இல்லை. பிரியமானவர்களே, அன்னாள் சொல்லும் பொழுது சொல்லுவாள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறியவனாய் இருந்துவிட்டேன் போனால் அவருடைய வேலை என்ன? அவர் சிறியவனை, நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே குப்பையில் கிடந்தாலும் பரவாயில்ல, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் அதற்கு நான் மட்டும் எப்படி இருக்கணும்? சிறியவனாக இருக்கணும். ஒரு சிறியவனை, அற்பமானவனை அவனை கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ அவமானப்படுத்தினாலோ அவன் எதுவுமே அவன் பதிலுக்கு பதில் பேச மாட்டான். தாவீது சொல்வார், நானோ ஒரு புழு. சங்கீதத்தில் ஒரு புழுவை குத்தினா என்ன செய்யும்? அது துள்ளி அந்தாண்ட விழும், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாம்பை என்ன குத்தினோம்னா என்ன செய்யும்? அது சீரும். நம்முடைய வாழ்க்கையில் தாவீது சொல்வார், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு தெல்லுப்பூச்சியையா? ஒரு செத்த நாயையா? இப்படிதான் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் ஒரு தெல்லுப்பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு சிறியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மளை தூஷணமாய் பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் நிந்தித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பும் வராது. ஒரு பிச்சைக்காரனை போய் பிச்சைக்கார பயலேன்னு சொன்னால் அவன் கொச்சிக்குவானா? இல்லை, நான் ஏற்கனவே பிச்சைக்காரன் தான். இல்லை, நான் இதுக்கு தகுதியானவன் தான். என்ன அவங்க பேசலாம், நிந்திக்கலாம், நான் ஒருபோதும் பெரியவன் இல்லை ஆண்டவரே. நான் சிறியவனாகவே இருக்க விரும்புகிறேன். பவுல் அதான் சொல்வார், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். என்னுடைய வாழ்நாள் பூராவுமே நான் சிறியவன். யோசேப்புக்கு வழக்காடுவதற்கு எந்த ஆட்களும் இல்லை, அவன் நிரபராதி. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா குற்றம் செய்து உள்ளே போனால் கூட மறு நிமிஷமே வந்துடுறாங்க ஜாமீனில். ஆனால் யோசேப்புக்கு வாதாடவோ தன்னை நிரூபிக்கவோ ஒரு நபரும் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரமபிதாவுக்கு முன்பாக நாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ, எந்த வழியாய் நம்மளை அழைக்கிறாரோ அப்படி சொல்லுவோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த 1 பேதுருவில் நாம் கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எப்படிப்பட்ட மாதிரி வச்சுட்டு போனார்? குற்றம் செய்து பாடுபடுவதற்கா? இல்லை, நன்மை செய்து பாடுபடும்படி. அதற்கு தான் அவர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நீங்கள் நன்மை செய்கிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
என்று வேதம் ஒரு கேள்விக்குறியோடு அதை நிறுத்துது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாள் மட்டும் இல்லை, 2 நாள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்நாள் பூராவும் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவரிடத்தில் ஏதாவது தவறு உண்டா? அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு பேச்சு, அந்த கண் பார்வை, எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எவ்வளவு நாம் கிரிமினலாக இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய ஸ்பிரிட்டு, நம்முடைய சுபாவம். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, வரப்போன்ற நாட்களில் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றும்படி, அவருடைய நுகத்தை சுமக்கும்படி நாம் உற்சாகமாய் அவருடைய வழியிலே நடப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். நாம் கேட்ட வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்காக ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கென்று ஆண்டவரே அந்த பாளையத்துக்கு புறம்பே போன என்னுடைய நல்ல ஆண்டவரே சாமி, என்னை நீதிமானாக்கும்படி பாவமாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவே, சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே தகப்பனே, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, நான் கழுவப்பட்டிருக்கப்பா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆம் சாமி, நீர் உண்டு பண்ணின அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் எங்களை சம்பாதித்தவரே, சபையாய் நாங்கள் குடி வரும்படி நீங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்டின நல்ல தகப்பனே. ஏதோ நான் செய்த புண்ணியமோ அல்லது ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் நிமித்தமோ நான் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அழைப்பில் என்னை அழைத்த கர்த்தராகிய இயேசுவே, பாவிக்கு ஒரு வழியும் வாசலும் வைத்தவரே, நெறி தப்பி போன மனுஷனுக்கு ஆண்டவரே தகப்பனே, என்னை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் ஒரு பலியாய் வந்த கர்த்தராகிய இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆண்டவரே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற என் கர்த்தராகிய இயேசுவே, ஆமாண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை உற்று பார்த்து கவனித்து ஆண்டவரே நானும் நடந்து வர எனக்கு உதவி செய்யும்ப்பா. ஆவியானவரே, என்னை தாழ்த்தி விடவும் உம்முடைய அடிச்சுவடுகளில் நடந்து வர எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னை ஒருபோதும் ஒரு பொருட்டாகவோ அல்லது மனுஷருடைய வார்த்தைகள் என் காதிலையோ ஒருபோதும் விழவான ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தனை உன்மீது விழுந்தது ஆண்டவரே. ஆனால் பிதாவின் சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றினவரே, உகந்த வாசனையாய் தம்மை ஒப்பு கொடுத்தவரே, ஓ அதுக்கல்லவோ என்னை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அந்த நோக்கத்தை விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. நாங்களோ ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஐயா, நான் ஒன்றுமே இல்லை தகப்பனே, எல்லாமே உம்முடைய ஈவு சாமி. ஆண்டவரே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நிலை நிற்கிறேனப்பா. மேன்மை பாராட்டுவதற்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய தயவப்பா. ஆண்டவரே,
நியாயப்பிரமாணத்தில் செய்யக்கூடாததை ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய ஆண்டவரே என்னைப்போல சரீரத்தில் வந்து நிறைவேற்றின தேவகுமாரனே, உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையோடும் பாரத்தோடும் குடும்ப சூழ்நிலையில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரே சந்திக்கிற அநேக பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும் சாமி. உம்முடைய மேலான பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உமது வார்த்தை வசனம் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்யட்டும் சாமி. தகப்பனே, நாங்கள் உம்மை நேசித்து உம்மை பின்பற்றி ஆண்டவரே உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பேர் பேராய் தனித்தனியாய் முதியோர், சிறுவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக. நாங்கள் உமக்கு சீசர்களாய் உம்மை பின்பற்றக்கூடிய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, தயவு பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உற்சாக மனதோடு உம்மை சேவிக்கவும் ஆண்டவரே, நல் மனசாட்சியோடு ஆண்டவரே துப்புரவாக்கப்பட்ட இறுதியத்தோடு உம்மை கிட்டிச்சேர எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.